பாசமிகு நம்மளுடைய ரஜினிகாந்த் சார் அவரும் கட்சியை உருவாக்கணும்னு சொல்லும் போது நான் தேர்தலில் வேலை பார்த்தேன். அப்ப நாங்க சர்வே எடுப்போம். சர்வே எடுக்கும் பொழுது அவர் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொன்ன உடனே காமிச்சது 18%. நான் உண்மையை சொல்றேன், எடுத்த உடனே 18% காமிச்சிச்சு. 18% எடுத்த உடனே திமுக பயம் வந்துருச்சு. அப்ப என்ன மாதிரி போலி கருத்துக்களை உருவாக்கணும், இதைதான் நான் மிரட்டல்னு சொன்னேன். அவரை கூப்பிட்டு மிரட்டினாங்க, அந்த குடும்பம் செஞ்சுச்சு, இதுக்கான அர்த்தம் இல்ல. என்ன மாதிரி பிரச்சாரத்தை உருவாக்குவது, என்ன மாதிரி அவதூறு சொற்களை உருவாக்குவது. அன்னைக்கு உதயநிதி அவர்கள் இதே ரஜினி சார் மேல என்ன மாதிரி குற்றச்சாட்டுகளை தன்னுடைய ட்விட்டர்ல எல்லாம் போட்டார், எவ்வளவு அசிங்கமா பேசினார். பாஜக பி டீம் மிரட்டி தான் பாஜக கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் உருவாக்குனது திமுக. ஒரு நல்ல மனசு கொண்டு அவர் வரும்பொழுது என்னெல்லாம் பிரச்சாரத்தை உருவாக்கணுங்கிறத என்னுடைய பதிவு. அவரை சிறுமைப்படுத்த வேண்டுமோ இல்ல அவர் பயந்துட்டாரோ சொல்ல வேண்டிய அர்த்தம் கிடையாது. இந்த திமுகவுடைய சூழ்ச்சிகளை அன்றைக்கு நான் பதிவு பண்ணேன்.